நாங்கள் வந்து காரியாப்பட்டி பக்கத்தில் பிசிண்டின்ற ஒரு கிராமத்திலேருந்து முருகன் நாதஸ்வர கலைக்குழு வந்திருந்தோம். விஜய் ஐயாவோட மாநாடுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது விஜய் ஐயாவுடைய மாநாட்டில் இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து நாங்கள் வாசித்தது. உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளோ ஜனங்களை நாங்கள் இது வரையும் பார்த்தது கிடையாது. எத்தனையோ திருவிழாக்களை வாசிச்சிருந்தாலும் இன்றைக்கி விஜய் மாநாட்டில் நாங்கள் வாசிக்கிறது ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாட்டுப்புற இசையை மட்டுமே வாசிக்க சொன்னாங்க. சினிமா பாடல் எதுவும் வாசிக்க வேண்டாம், சாமி பாடல் மட்டும் வாசிங்க, நாட்டுப்புற இசையை மட்டும் வாசிங்க. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தலைவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் என்னென்ன கருவிகள்லாம் இந்த மாநாட்டில் வந்து இசைச்சு காமிச்சிங்க? நாதஸ்வரம், 2 நாதஸ்வரம், தவில், பம்பை வாத்தியம், உரிமை வாத்தியம். உரிமை வாத்தியம்னா இங்கே உரிமை நாங்கள் நாட்டுப்புற இசையில் கட்டாயம் வந்து உரிமை வேணுன்றதை கேட்டதுனால நாங்கள் உரிமை இசையை சேர்த்து போட்டுக்கிட்டோம். இல்லைன்னா நையாண்டி மேளம்ன்றது 2 பம்பை, 2 நாதஸ்வரம், 2 தவில் அந்த மாதிரி தான் போட்டு வாசிப்போம். இப்போ தாளம் இந்த மாதிரி 7 நபர்கள் வந்து வாசித்தோம். கொம்பிசை இதில் வந்து முதலாக வந்து கொம்பிசை வந்து இசைக்கணுன்றதுக்காக கொம்பிசை வாசித்து இந்த நாதஸ்வரம் நையாண்டி மேளம் இசைக்கப்பட்டது. பொதுவாக வந்து மாநாடுகளில் வந்து ஏராளமான கச்சேரிகள் எதை வேணால் போடலாம். ஆனால் வந்து நாட்டுப்புற இசைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது இசைச்சிருக்காங்க. அதாவது இந்த மாநாடே உங்களுடைய இசையிலிருந்து தான் துவங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அனுபவத்தை, அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதாவது நாட்டுப்புற கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற விதமாக இன்றைக்கி எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த விஜய் மாநாட்டுடைய நிர்வாகிகள் மற்றும் இதில் பயணித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது தலைவர் விஜய் அவர்களுக்கும் நன்றி அவர்களை தெரிவித்துருக்கோம். உங்களை வந்து முதல்ல புக் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த மாநாட்டில் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதாவது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, அதுவும் நீங்கள் ஒரு முக்கியமான நடிகர், ஒரு முக்கியமான தலைவருடைய மாநாடு அப்படின்னும் போது அந்த 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 அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுல இந்த நிகழ்ச்சி, அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த 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 இடத்துல? இது எங்களோட குழுன்னு சொல்கிறத விட எங்களை அறிமுகப்படுத்திய மரியாதைக்குரிய வைகை நாட்டுப்புறவியல் என்று சொல்லக்கூடிய மதுரை இந்த குழு தலைவர் தான் எங்களை புக் பண்ணது. நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கோம். அவங்க தான் எங்களை புக் பண்ணி கூப்பிட்டு வந்ததில் எங்களை அழைச்சிட்டு வந்த மரியாதைக்குரிய குதிரை முட்டை என்ற நாடகத்தினுடைய மூலியமாக எனக்கு அறிமுகமான மரியாதைக்குரிய தம்பி முருகன் அவர்கள் தான் எங்களை வந்து இங்கே அறிமுகப்படுத்தினார். அவர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நிகழ்த்தும் போதே வந்து ரசிகர்களுடைய ஆரவாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேடையில் இருந்த தலைவர்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு இருந்தாங்க. தாவேகா தலைவரும் பார்த்துட்டு இருந்தார். ஏதாவது சொன்னாங்களா அவங்கள்ட்ட நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம்? யாராவது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே முதல்ல வந்து மங்கள இசைன்ற முறையில் வந்து நாட்டுப்புற இசையை தான் வந்து நிப்பாட்டணுன்ற காரணத்தினால எங்களை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக, அனைத்து கலைஞர்கள் சார்பாகவும் தலைவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.